அனுமா, போன காரியம் என்னடி ஆச்சு? விச்சு என்ன பார்த்ததும் லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லதா போச்சுரி. லோன் தந்துருவாரோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அம்மா நீ வேற, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை வித்துணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னோட அவசரம் புரியாம. இங்க பாருமா, நாம உடனே வீட்டை வித்தாகணும். என் நினைப்புக்கு எதாவது நினைக்கிறத விட்டுட்டு எனக்காக பிரார்த்தனை பண்ற வழிய பாரு. சரி. விச்சு எப்படி லோன் தர முடியாதுன்னு சொல்ல முடியும்? அவர் பேங்க்ல லோன் வாங்கினா தானே நான் வீட்டை விக்கிறதும் வீட்டை காலி பண்ணிட்டு போறதும் அவர் குடும்பத்துக்கு தெரிய வரும். சரி, உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவர் விட்டுருவாரா? அவருக்கு தெரியாது, தெரியவும் விட மாட்டேன். அது எப்படியானோ முடியும்? அங்கதான் நான் என்னோட வேலையை காட்ட போறேன். லோன் கிடைச்சு நான் வீட்டை வித்ததும் பாரு, உன் பொண்ணு என்ன சதுராட்டம்லாம் ஆட போறான்னு. சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அனுமா, இதோ ஒரு லெட்டர் வந்தது, நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு. என்ன அனுமா, என்ன லெட்டர் அது? அப்போ அண்ணன் வாங்கின திருட்டு நகைகளை நம்ம ஜமீன் நகைகள்னு சொல்லி என் பேர்ல விச்சு பேங்க்ல அடமானம் வச்சிருந்தோம்ல. ஆமா. இருக்கிற டென்ஷன்ல இத மறந்தே போயிட்டேன். வட்டியும் கட்டல. இப்போ ஏலத்துல விட்டுடுவோன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சரி, இப்போ என்னடி பண்றது? இருக்கிற பண கஷ்டத்துல இது வேற. பணம் மட்டும் இப்ப பிரச்சனை இல்லம்மா, நகைங்க ஏலத்துக்கு வந்து எல்லாமே திருட்டு நகைங்கன்னு தெரிஞ்சா என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஐயோ, அது மட்டும் இல்ல, திருட்டு நகைகளுக்கு லோன் கொடுத்தாருன்னு விச்சுவுக்கும் பிரச்சனை வந்துரும். இந்த நேரத்துல திருட்டு நகைகளை வாங்கினதும் அடமானம் வச்சதும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான். அவருக்கும் நமக்குமான உறவு அதோட முடிஞ்சு போயிடும். இத்தனை நாளா நான் பட்ட கஷ்டம், இப்ப நான் போட்டிருக்கிற திட்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். ஆனாலும் தடைக்கல்லா வந்திருக்கிற இந்த பிரச்சனைய படிக்கல்லா நான் மாத்திக்கணும். சரி, என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்னு இனிமேதான் யோசிக்கணுமா? ஆனா அண்ணனை சந்திக்க கூடாதுன்னு இருந்தேன். விதி இப்ப அவர் உதவியை கேட்க சொல்லுது. சரி, பார்க்கலாம். நல்ல வேளை, பணம் கட்டுறதுக்கு இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போ. கடவுளே. ரகு, வந்துட்டீங்களா? போன காரியம் என்னாச்சு? தேவராஜ் சார் பார்த்து பேசியிருக்கேன். அவர் ரொம்ப ஹோப்ஃபுல்லா பேசியிருக்காரு. அண்ணி சொன்ன மாதிரியே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, எங்க நாளைக்கு நீங்க போகும்போது நானும் உங்க கூட வரேங்க. வா. பார்ட்னர் ஆகிறதுனா சும்மாவா? அப்புறங்க இந்த விஷயத்த அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பா கிட்ட கேட்கலனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்கான பணத்தை அம்மாவே தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிறீங்க? உங்க மாப்பிள்ள அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னும் அப்பா அனு நல்லவன் அதே புராணத்தை தான் பாடிட்டு இருக்காராம். அம்மாக்கும் அப்பாவுக்கும் சரியா பேச்சுவார்த்தை கூட கிடையாதாம்.
எல்லாம் அந்த அணுவால தான். அவளை ஒழிச்சு கட்டினாதான் நமக்கு எல்லாருக்கும் தீர்வு கிடைக்குன்னு சொல்ற. அண்ணி அவ பேச்சே எடுக்காதுன்னு சொல்றாங்க. நாம என்ன பண்றது? சரி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ம். அத்தை, அவர் வந்துட்டாரு. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா. என்னங்க ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க? ரொம்ப வேலையா? ஆமாமா. அம்மா, ரகு பைக் வெளியில இருக்கு, வந்துட்டானா? வந்துட்டான். இந்தா. ம். ரகு, டேய் ரகு, இதோ வரமா. என்னம்மா? இங்க வாடா. என்னடா ரகு, அப்படியே என்னாச்சு? டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. 1 or 2 daysல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடும். ரெடி பண்ணு. நீ எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரையோ அதே அளவு சீக்கிரத்துல நானும் லோன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவேன். சரிண்ணே. அப்புறம் ராதா, இன்னைக்கு அனு ஒரு ஆளை கூட்டிட்டு பேங்க்குக்கு வந்திருந்தா. அவ வீட்டை ஏதோ விற்க போறாளா. வீட்டை வாங்க போற பார்ட்டிக்கு லோன் கேட்டு வந்திருந்தா. இப்ப என்னால தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவ அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவுதான். ஷோ, இன்னைக்கு காலையில தான் இவனுக்கு பாடம் எடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கும் பாடம் எடுக்கணும் போல இருக்கு. நீங்க இன்னும் அந்த அணுவை பழைய அணுவா தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுல ராதா, அனு பேங்க்குக்கு வந்தா அவ அங்க ஒரு கஸ்டமர், நீங்க ஒரு பேங்க் மேனேஜரா நடந்திருக்கணும். அவ்வளவுதான். உங்க கோவத்தையும் பகையும் அவகிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்க பேங்க் ப்ரொசீஜர் படி அவங்க கேக்குறத உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா இல்லன்னு சொல்லுங்க. இது என்ன, அனு கேட்டா நான் மறுத்துட்டேன்னு சொல்றதுல ஒரு பெருமை. இல்ல ராதா, அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. ரகு சொன்ன மாதிரி வீட்டை விக்கிறேன்னு அவளோட அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. பேசுறத கேட்டாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அப்போ ரகுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவளை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவ எதை வேணாலும் செஞ்சுட்டு போட்டோன்னு நாம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? இத பாருங்க, நீங்க அவளை எதுக்கத்தான் அவ எல்லாத்தையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்கா. மறுபடியும் அதுதான் நடக்க போகுது. முதல்ல நீங்க உங்களை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. சரி சரி, அனு அவளை பத்தி அவ அதிகமா நினைக்கிறாளோ இல்லையோ, நாம நினைச்சிட்டு இருக்கோம். அத்தை, இன்னும் ஸ்வேதா வரல? கொஞ்சம் லேட்டா வருவேன்னு காலையில சொல்லிட்டு தானம்மா போனா. ஆமால, அவளுக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போனா. சரி அத்தை, நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள், அவளுக்கு Dress வேற எடுக்கணும். அண்ணி, நாளைக்கு ஈவினிங் கேக்லாம் வெட்டி பர்த்டேவை ரொம்ப கிராண்டா பண்ணிடலாம் நீ. அதுக்கு என்ன, கொண்டாடிட்டா போச்சு. சரி, நீங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. அனு ஏன் வீட்டை விற்கணும்னு நினைக்கிறா? அவளுக்கு என்ன ஆச்சு? ராத்திரி ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசணும். சொல்லு செல்வம். ஐயா, நீங்க சொன்னபடி ஜெய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க ஐயா. ஆனா அவன் கூட்டாளி இளங்கோ கூட யாரையும் தேடிட்டு இருக்கான் ஐயா. ஆனா யாரை தேடுறாங்கன்னு தான் ஐயா தெரியல. அப்படியா? ஆமாங்க ஐயா. செல்வம் ஐயா, அவன் சொர்ணாவை தேடுறானோ? ஒருவேளை சொர்ண இவனுக்கு டிம்கி கொடுத்துட்டாலோ? எனக்கு என்னமோ அனு சொல்லிதான் ஜெய்யும் சொர்ணாவும் சேர்ந்து இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரே குழப்பமா இருக்கியா. முன்னாடி ஒரு தடவை ஜெய் வீட்டுக்கு நீ போன, வீடு பூட்டி இருக்குன்னு சொன்ன. அப்போ அவன் பொண்டாட்டி எங்க போயிருப்பா?
ஜெய்யிக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெளிவா புரியலையே. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நீ ஜெய்ய ஃபாலோ பண்றத நிறுத்தாத. அவன் எப்படியும் சொர்ணாவை சந்திப்பான். அப்ப அவங்க 2 பேரையும் சேர்த்து தூக்கிடலாம். என்ன புரிஞ்சதா? சரிங்க ஐயா. ஏய், எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிங்க ஐயா. ம். வா. சித்தப்பா ஏய் ஸ்வேதா குட்டி. இங்க பாத்தீங்களா சித்தப்பா, எனக்கு புது Dress. ஏய் பர்த்டே ட்ரெஸ்ஸா? ஆமா சித்தப்பா. ஏய் சூப்பர்மா. தேங்க் யூ சித்தப்பா. ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சித்தி. பாட்டி, இங்க பாத்தீங்களா புது Dress வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கு பாட்டி? ரொம்ப நல்லா இருக்குடி செல்லம். ஸ்வேதா குட்டி, சித்தப்பா கேக்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். நாளைக்கு ஈவினிங் உன் பர்த்டேவை கிராண்டா கொண்டாடிடலாம், சரியா? ஓகே, தேங்க் யூ சித்தப்பா. சரி வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்ல சித்தி, நாங்க வர வழியிலே டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம். நீங்களும் சாப்பிட்டு படுங்க. குட் நைட்ரா. குட் நைட். வா ஸ்வேதா, போலாம். ம். அப்பா, இன்னைக்கு சரிங்க, பாத்து கார் நான் போய் பண்றேன். சரிம்மா, குட் நைட். சரி, வாங்கி தரேன். கண்டிப்பா வாங்கி தரணும். சரி. வைஜு, எனக்கு தூக்கம் வருது. இந்த ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் நாளை காலையில பாத்துக்கலாம். வா. நீங்க போங்க, அத்தை டிஃபன் சாப்பிடல, நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நீங்க போய் படுங்க. எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதை பார்த்துட்டு சாப்பிட்டு நான் படுக்கிறேன். நீங்க போய் படுங்க, போங்க. சரி அத்தை. ஹலோ அத்தை. அனுமா, எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நான் நல்லாதாம்மா இருக்கேன். என்ன அத்தை ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அடிக்கடி ஃபோன் பண்ணவா முடியும்? எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் தான் பண்றேன். அனுமா, எப்பவுமே இங்க உன்னை பத்தி தான் பேச்சு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நாளைக்கு நீ வீட்ல இருப்பியா? நான் வரட்டுமா? அதுக்கு என்ன அத்தை, தாராளமா வாங்க. நான் எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கேன். ஆமா, என்ன முக்கியமான விஷயம்? அது இப்ப பேச முடியாதானு? நாளைக்கு நான் நேரா வந்து சொல்றேன். சரிங்க அத்தை, வாங்க நேர்ல பேசிக்குவோம். ம். சரிம்மா, வச்சிடுறேன். ம். யாரும்மா போன்ல? அத்தை தான். ஓ, என்னவா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, நாளைக்கு வீட்டுக்கு வராங்களாம். முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? நாம வீட்டை விற்க போறோங்கிற விஷயத்த விச்சு சொல்லிருப்பாரு. அத பத்தி கேட்கறதுக்கு வருவாங்க போல இருக்கு. வரட்டும், பேசிக்கலாம். சரி. நீ தூங்க. ராதா, ரகு எவ்வளவு சீக்கிரமா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறானோ, நானும் அவ்வளவு சீக்கிரம் லோன் சாங்ஷன் பண்ணி ஈஸியா இருக்கும். இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லாம தரோவா செக் பண்ணி தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்து லோன் சாங்ஷன் பண்றாங்க. அதனால பேங்க்குக்கும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு, எனக்கும் நல்ல பேர் கிடைச்சிட்டு இருக்கு.
டாடி இன்னைக்கு என்னோட பர்த்டே தானே என்ன பத்தி பேசிட்டு வரமா ஆபீஸ பத்தி பேசிட்டு வரீங்க? சாரி உன் விஷயத்தை பத்தியே பேசலாம். என்ன வேணும்னு சொல்லு. ஒன்னும் நீங்க பேச வேண்டாம், எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தா போதும். கிஸ் தானே, கொடுத்துட்டா போச்சு. வா. இருங்க மம்மி, நீங்களே எனக்கு ஒண்ணு கொடுக்கணும். ஓகே. வா. ஐயோ. இதுக்குதா வாலு. இப்போ ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? நாட்டி சிரிடி. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? குழந்தை பேருக்கு பேரு ஸ்வேதா. ஸ்வேதா நாமசி கன்னிராசி. கன்னிராசி உத்திராட நட்சத்திரே சக குடும்பானாம் வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிராஸ்திரஸ்து. ஓம் துளசியை நமக, ஓம் பாவன்யை நமக, ஓம் பூஜ்யாயை நமக. என்ன இது தேங்காய் இப்படி அழுகி இருக்கே? வேற நல்ல தேங்காயா பார்த்து வாங்கிட்டு வந்துருங்களா? தேங்காய் அழுகி இருக்கு. குழந்தை பிறந்த நாள் அதுவுமா? ராதா, நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத. நான் போய் வேற தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆண்டவா, இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். ஒரு தேங்காய் கொடுங்க. சாமி, இதோ வந்துட்டேன். கொடுங்க. இந்தாங்க. ஓம் மகாபத்ராயை நமக, ஓம் மகாமாயை நமக, ஓம் வரப்பிரதாயை நமக, ஓம் ஸ்ரீபிரதாயை நமக. என் பொண்ணோட பிறந்த நாள் அதுவுமா? இப்படி ஒரு சகுன தடைய காட்டுறியே, இவளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. என்னமோ தெரியலம்மா, இந்த தேங்காய் கூட ஏருக்கு மாறாதான் உடைஞ்சிருக்கு. என்ன சோதனை இது? ஏன் இன்னைக்கு தொடர்ந்து சகுன தடையாவே காட்டுது? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இவளுக்கு மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஏன் பயப்படுறமா? இவளுக்கு ஒரு குறையும் வராது. இந்த பிரசாதம் இருக்கும்.